ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம், தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக. எந்த விதத்துலையுமே நம்ம சிவா சிந்துக்கு ஆதரவாக நிற்கவே இல்லை. என்னுடைய பெரியம்மா சொல்கிறது தான் தெய்வ வாக்கு, அவங்க சொல்கிறத மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சிவா சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி நம்ம சிந்து எப்படி நம்ம சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க, அப்படி நம்ம சிந்து எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி நம்ம சிவா கூட ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. இங்கே இந்த இசைக்கு மகா சொன்ன மாதிரி சூரியகாந்தி பூவை எல்லாத்தையுமே எப்படியாவது உதிர வைக்கணும், அதன் மூலமாக ஒரு ரூபா கூட அவங்க, அதாவது பைரவி தேத்தவே கூடாது, இதனால் பைரவிக்கு ஒரு கெட்ட பேர் வரணும், பைரவி இந்த வீட்டை விட்டே போகணும், அதுவும் அன்னபூரணியே தலைமுடியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் அப்படின்றது தான் இங்கே மகாவோட பிளானே. ஸோ இந்த சூரியகாந்தி பூனால் அந்த விளைச்சலால் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலவே அதில் நம்ம அதாவது அமௌண்ட்டை பார்க்க போகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட லாபம் வர இதை எப்படியாவது தீர்த்து கட்டணும், எந்த ஒரு நல்ல பேருமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா நினைக்கிறாங்க. ஸோ இங்கே மகா சொன்ன மாதிரி இசைக்கு ஒரு 4-5 ஆட்களை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த நிலத்தில் இருக்கிற சூரியகாந்தி பூவை தான் நம்ம அழிக்க போகிறோம், எல்லா பூவுமே உதிர்ந்து போகணும், அதுக்கான மருந்தையுமே நான் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன், மருந்து கடையில் போயிட்டு நான் மருந்து வாங்கி கொடுப்பேன், அதை எல்லாமே நல்லபடியாக நீங்கள் ஒரே ஒரு பூச்செடி இல்லாமல் எல்லாத்துலேயுமே போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கண்ணே, எப்போ இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நாளைக்கு நைட் இந்த வேலையை செஞ்சால் போதும், நாளான்னைக்கு காலையில் இவங்க எல்லாருமே இந்த அதாவது சூரியகாந்தி பூவை அறுவடை பண்ணுறதுக்காக வருவாங்க. பார்த்தா இங்கே பூ எதுவுமே இருக்கவே கூடாது, அப்படி மொத்தமாக தரமட்டமாக ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே, நீங்கள் கவலையப்படாதீங்கண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரி காரியத்தை கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் சொல்கிறாங்க. ஸோ இசைக்குமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க, அதாவது இந்த வேலையை நீங்கள் நல்லபடியாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ராவே பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க எங்கள் இசைக்கு. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே இங்கே இசைக்கு மகாவை தான் தேடுறாங்க, மகாவிட்ட விஷயத்த சொல்கிறதுக்காக. ஏன்னா மெடிக்கல்லையுமே மருந்து பற்றி பேசி அந்த மருந்தை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ஆட்கள்கிட்டையுமே சொல்லியாச்சு, நாளைக்கு நைட் வேலையை முடிச்சிட்டா போதும் அப்படின்றத இங்கே மகா கிட்ட சொல்லணுன்றதுக்காக வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. மகா கோவிலுக்கு போயிருக்காங்க. ஸோ வீட்டில் இல்லை. சரி, அக்கா வரட்டும், அக்கா கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லிடணும், கண்டிப்பாக அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நம்ம சொன்ன அடியாட்கள் கண்டிப்பாக அந்த வேலையை கச்சிதமாக முடிச்சிருவாங்க, இந்த பைரவி இந்த வீட்டை விட்டே ஓட போகிறா அப்படின்ற மாதிரியெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க இங்கே இசைக்கு. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம சிந்து கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நான் உனக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் என்ன துரோகம் செஞ்சேன், எதுக்காக என் வாழ்க்கையை இப்படியெல்லாம் போட்டு என்னை வதக்கி எடுத்துக்கிட்டு இருக்க, என் வாழ்க்கையே போயிடும் போல் இருக்குது, இந்த ஸ்னேகா வேறு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா, இவளை கண்டிப்பாக அன்னபூரணியத்தை சிவா டாக்டரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தான் சொல்லுவாங்க, அன்னபூரணியத்தை ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டருமே அந்த ஸ்னேகா கழுத்தில் தாலி கட்டிடுவாங்க, என்ன பண்ணுறது, தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு கடவுளே, எனக்கு நீ எவ்வளோ பிரச்சனையை கொடுத்தாலும் நான் தாங்கிப்பேன், ஆனால் சிவா டாக்டரு வேறொருத்திக்கு புருஷனாக போகவே கூடாது, கடைசி வரைக்கும் நான் அவரோட பொண்டாட்டியாக தான் இருக்கணும், என்னோடய இடத்த யாருமே நிரப்பக்கூடாது, நிரப்பவும் முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே சாமிக்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் ஒரு சாமியார் வராங்க. நம்ம சிந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, தாயி நீ கவலைப்படாத தாயி, அந்த கடவுள் அதாவது ஒருத்தவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுப்பா, நிறைய சோதனையை கொடுப்பா, ஆனால் கடைசியில் கைவிட மாட்டா, கண்டிப்பாக அப்படி தான், உனக்கு இந்த கடவுள் நிறைய எக்கச்சக்கமான சோதனைகளை கொடுத்துருக்கலாம், உனக்கு எக்கச்சக்கமான கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம், ஆனால் உன்னை கைவிட மாட்டா, நீ நினச்ச காரியம் கண்டிப்பாக நடந்து முடியும், அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், அதுக்கான முயற்சியும் நீ எடுக்கணுமா, நீ நினச்சது கண்டிப்பாக நடக்கும், நீ ரொம்ப வருஷத்துக்கு புள்ள குட்டின்னு சந்தோஷமாக வாழ்வ, நீ கவலைப்படாத, இப்போ இருக்கிற கஷ்டம் எதுவுமே நிலைக்காதுமா, மாற்றம் ஒன்றே மாறாதது, கண்டிப்பாக உன்னுடைய சுச்சுவேஷனுமே கண்டிப்பாக மாறும் அப்படின்ற மாதிரி அந்த சுவாமியார் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு நம்ம சிந்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, கடவுளே நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே எனக்கு யோகா மூலமாக நீ பதில் சொல்லிட்ட, கண்டிப்பாக இவங்க சொன்னது எல்லாமே நடக்கும்னு நான் நம்புகிறேன், நான் டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அந்த ஸ்னேகா முன்னாடி நான் அவ்வளோ தலை நிமிர்ந்து கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம சிந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க சாமிக்கிட்ட. உடனே அந்த சாமியார் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது
நம்ம அன்னபூரணிக்கு நல்லா உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. ஸோ அவங்க வேண்டிக்கிட்டாங்க இல்லையா, பாத யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதையும் நல்ல நாளாக பார்த்து நம்ம அதாவது முருகனை பார்த்து நம்ம நன்றி சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே நம்ம சிந்து வந்து நினைக்கிறாங்க. அதே சமயம் இந்த சாமிக்கிட்டையும் வேண்டிக்கிறாங்க. நானும் டாக்டரும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் பூக்குழி மிதிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் 108 தேங்காய் உடைச்சி உன்னை தரிசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே நம்ம சிந்து வந்து இந்த சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதே சமயம் இங்கே பூசாரி வந்து கரெக்டான டைமில் பூ கொடுக்குறாங்க. இதுவே அதாவது நல்ல சகுனமாக நினச்சிக்கிறாங்க நம்ம சிந்து. ரொம்ப சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம சிந்து அவங்க ரூமில் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சு பார்த்து பயங்கர சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. என்ன யோசிச்சு பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம சாமியார் சொன்னாங்க இல்லையா, அதுதான் சிவாவும் நம்ம சிந்துவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியும், அதே சமயம் அவங்களுக்கு 4-5 குழந்தைங்க பிறந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணி, அதாவது இமேஜினேஷன் பண்ணி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் இங்கே மகா வராங்க. என்ன இவ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, இவ இப்படி இருக்கவே கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இங்கே உடனே சிந்துக்கிட்ட போயிட்டு, ஹேய் எந்திரி, என்ன வந்து உள்ளே உட்காந்துக்கிற, அப்படியே ஜம்முன்னு வா, வீட்டுக்குள்ளே எம்புட்டு வேலை இருக்குது, உனக்கு என்ன சொல்லியிருக்கோம், வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேலையும் நீ தான் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் எல்லார் துணியும் எவ்வளோ விழுந்து கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வேலை செய்கிற அம்மாவும் வரவே இல்லை, அவங்க இனிமேல் வரவும் மாட்டாங்க, நீ எல்லா துணியும் துவைச்சி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை இங்கே பாருங்க அத்தை, தாராளமாக நான் அதை செய்கிறேன், ஆனால் என்னை வேலைக்காரி மாதிரி நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன நீ என்ன பெரிய பணக்காரியா இல்லை கோடீஸ்வரியா, உன்னை வேலைக்காரி மாதிரி நடத்தாமல் பின்ன எப்படி நடத்தணும், ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவை தரக்குறைவாக பேசி கூட்டிகிட்டு வராங்க. சிந்துவுமே வேறு வழி இல்லாமல் தன்னோட குடும்பம் தானே, தன்னோட குடும்பத்தோட ஆட்களோட துணியை தானே நம்ம துவைக்கிறோம், இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையாக நினச்சிக்கிட்டு துணியை துவைக்கலான்னு நினைக்கிறாங்க. வந்து பார்த்தா எக்கச்சக்கமான துணி இருக்குது. அதாவது எங்கள் மகா வேணும்னே செய்கிறாங்க இல்லையா, அழுக்கு துணியாக இருந்தால் துவைச்சிடலாம், ஓகே தான். ஆனால் வேணும்னே எங்கள் மகா துவைச்சிது துவைக்காது பீரோவில் மடித்து வச்சதுன்னு எக்கச்சக்கமாக எடுத்துகிட்டு வந்து குவிச்சு வச்சுருக்காங்க. என்னத்தை இம்புட்டு துணியா, இம்புட்டு துணி எல்லாருமே போட்டிருக்க மாட்டாங்களே, ஒட்டு மொத்தமாக பீரோவில் இருந்த எல்லா துணியுமே எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடி, பீரோவில் உள்ளதெல்லாம் துவைச்சி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் அதுக்கு முன்னாடி துவைச்சி வச்சுது தான், இருந்தாலும் நீ இன்னொரு டைம் துவை, அதுவும் க்ளீனாக துவை அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை உங்களுக்கே கொஞ்சம் மனசாட்சி இல்லை, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இந்த துணியெல்லாம் என்னால் துவைக்கவே முடியாது, நீங்கள் துவைச்சா துவைங்க, துவைக்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து அங்கேருந்து வர பார்க்கவும், ஹேய் நில்று எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சிந்து திருப்பி அவங்க கையை பிடிச்சி மகாக்கு ஒரு அறை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே மகாக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுது. என்ன இவ நம்மளவே திருப்பி அடிச்சுட்டு போகிறா, இவளுக்கு கொழுப்பு எக்கச்சக்கமாக தான் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அன்னபூரணி நம்ம சிவாவை பார்த்து பேசுகிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே ஸ்னேகாவை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸ்னேகாவை பற்றி நீ என்னையா நினைக்கிற, அவள் என் உயிரவே காப்பாற்றிருக்காயா, அப்படி இருக்கிறப்போ அவள் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நல்லதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கியா சிவா, நீ என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பிரியம்மா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல பிரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா ஸ்னேகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூரணி கேட்குறாங்க. இதை கேட்ட சிவாக்கே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. பெரியம்மா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன், இன்றைக்கே நீ செத்துப்போன்னு சொன்னாலுமே நான் செய்வேன் பெரியம்மா. ஐயோ சிவா, இணையா வார்த்தை இதெல்லாம், இப்படியெல்லாம் பேசக்கூடாதியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பெரியம்மா, ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன், ஆனால் அந்த ஸ்னேகா வேண்டாம் பெரியம்மா, எனக்கு இன்னொரு கல்யாணம் அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் யோசிச்சு கூட பார்க்காதீங்க. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவிலே இல்லை. ஊரில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிறேன். தயவு செஞ்சு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம அன்னபூரணிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதே சமயம் கோவமும் வருது. யார் மேலே அப்படின்னா சிந்து மேலே தான். ஏன்னா சிந்து தானே இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். சிந்து மட்டும் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா நம்ம சிவாவோட வாழ்க்கையுமே நல்லா இருந்திருக்குமே, இவ இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சிந்து கிட்ட போயிட்டு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. அத்தை என்னத்தை நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, என்னை அடிக்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து எதிர்த்து கேட்குறாங்க. இங்கே பாரு,
உன்னால தான் என் பையன் சிவாவோட வாழ்க்கை கெட்டு கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, என்னாச்சு அத்தை? ஏன் ஏன் இப்படி சொல்கிறீங்க? அவங்க வாழ்க்கைக்கு என்ன? பின்ன நீ போய் சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா உன்னை அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ சொல்லுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அது மட்டும் நடக்காது. சிவாவோட வாழ்க்கையை நான் வேறு மாதிரி மாற்றி அமைக்கலாம், அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பேசினா அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லையாம். அது மட்டும் இல்லாமல் நான் என் வாழ்க்கை இப்படியே ஓட்டிக்கிறேன், இன்னொரு கல்யாணம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு என்னவே எதிர்த்து பேசிட்டு போகிறான். நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருந்த அவன் சிவா இன்னைக்கு என்னை எதிர்த்து பேசுகிறான். இன்னொரு கல்யாணமெல்லாம் பண்ணிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறான். எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே. நேற்று வரைக்கும் என் பிள்ளை என் பேச்சை தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு நான் எப்படியெல்லாம் கனவு கண்டேன் தெரியுமா? ஆனால் அவனோட வாழ்க்கையை இப்படி ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைச்சிட்டியே நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. அத்தை, என்னத்தை இப்படி பேசுகிறீங்க? அதான் டாக்டருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்காக அத்தை இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? நான் என்ன அத்தை தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணேன் தான், ஆனால் ஒரே ஒரு பொய் சொன்னேன். என் டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக நான் ஒரு பொய் சொன்னேன் அத்தை. அதெல்லாம் தப்பா அத்தை? தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அத்தை. டாக்டர் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் நான் எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா அத்தை? தயவு செஞ்சு இப்படி மட்டும் ஒன்று பண்ணிடாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, உங்கள் காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கதறி கெஞ்சுறாங்க. ஸோ இங்கே நம்ம அன்னபூரணி இருந்துட்டு இங்கே பாருடி, சும்மா நடித்து நாடகமெல்லாம் போடாத, ஒழுங்காக இங்கேருந்து போ. நீ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறியோ அன்னைக்கு தான் நான் சிவா கிட்ட பேசி அவனோட மனசை மாற்றி அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும். கடைசி வரைக்கும் அவன் தனி கட்டியாகவே செத்து போகணும்னு நீ நினைக்கிறியாடி? அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சா அப்படின்னா நீ இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்ற மாதிரியெல்லாம் அன்னபூர்ணி எங்கள் சிந்துவை ரொம்பவே தரக்குறைவாக பேசுகிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்துவுமே அழுதுகிட்டே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மகாக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இசைக்குமே அக்கா எங்கக்கா போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட வந்து கேட்குறாங்க. மகாவுமே இப்போ தான்டா பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். நம்ம நினச்ச காரியம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும்ல, அதுக்காக தான் போயிட்டு சாமிக்கிட்ட ஒரு எட்டு போய் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னக்கா ஏதோ சாமி உன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி போய் பேசிட்டு வரேன்னு சொல்கிற? நீ பேசுவ, ஆனால் அங்கே சாமி பேசாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதை விடுடா, எதுக்காக என்ன தேடிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்றதுக்காக தான். என்னடா, என்ன விஷயம்? வாக்கா நம்ம போய் தனியாக பேசுவோம். இல்லைடா இங்கே சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம சிந்து வந்து சரி முகம் கழுவிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. சிந்துவோட ரூம் முன்னாடி தான் இங்கே நம்ம இசைக்கியும் மகாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மகா வந்து இது முக்கியமான விஷயம் இல்லை, ஏதோ பேசுகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசலான்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக நம்ம சிந்து வர நேரமும் இங்கே இசைக்கு இருந்துட்டு, அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சூரியகாந்தி பூவை அழிக்கிறதுக்காக மருந்தும் தயாரிக்க சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆட்களுக்குமே இடத்த காட்டி நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த இங்கே நம்ம சிந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம இசைக்குமே ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், ஆட்களுக்குமே இடத்த காட்டியாச்சு. அதே சமயம் அந்த மருந்தையுமே எடுத்துன்னு போயிட்டு இன்றைக்கி நான் அந்த ஆட்கள்கிட்ட கொடுத்துருவேன். நான் கரெக்டாக நாளான்னைக்கு காலையில் அவங்க கண்டிப்பாக அறுவடைக்காக போவாங்க. ஆனால் நாளைக்கு நைட்டே நான் அந்த மருந்தை தூவிட சொல்லியிருக்கேன். அந்த மருந்து தூவின அடுத்த செகண்டே எல்லா பூவும் அப்படியே உதிரி உதிரி போயிடும். அது மட்டும் இல்லாமல் செடியோட அப்படியே செத்து போயிடும். அதை எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதனால் அந்த பைரவிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வரும். அது மட்டும் இல்லாமல் பைரவியை அன்னபூர்ணி அக்கா வீட்டை விட்டு துரத்துறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் எங்கள் மகாக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இசக்கி, நீ சொன்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உனக்கு தங்கத்தில் ஒரு பவுன் செயின் வாங்கி போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா என்னக்கா சொல்கிற? தங்கம் வைக்கிற விலைக்கு நீ எனக்கு செயின் வாங்கி போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக கேட்குறாங்க. டேய் நடக்கட்டும்டா, 50 லட்ச ரூபாவை நம்ம இப்போது ஒரே ஒரு அந்த மருந்தில் எல்லாத்தையுமே தரமட்டமாக்க போகிறோம். அவ்வளோ போது, உனக்காக 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பவுன் போட மாட்டேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா சரிக்கா, ஆனாலுமே இப்போது அதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது இல்லைக்கா. அந்த சூரியகாந்தி எல்லாத்தையுமே நம்ம சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மூலமாக நமக்கு 50 லட்ச ரூபா வரும்ல. அப்படி இருக்கிறப்போ நீ ஏன்க்கா அதை அழிக்கணும்னு சொல்கிற? நம்ம இந்த வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் அந்த சூரியகாந்தி பூ எல்லாமே அறுவடை செஞ்சு யாருக்கும் தெரியாமல் நம்ம ஏன்
வெளிநாட்டுக்கு சேல் பண்ணக்கூடாது. அப்படி சேல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு லட்சக்கணக்கில் லாபம் பார்த்துருக்கலாம்க்கா. அதே சமயம் இந்த பைரவி கெட்ட பேரும் வாங்கியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் அதனால் அன்னபூர்ணி அக்காவுக்கு மிகப்பெரிய லாஸ்க்கா. அதை பற்றி ஏன்க்கா நீ யோசிக்காமல் அதை யாருக்குமே யூஸ் ஆகாமல் அழிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டேய் அறுத்துட்டு போனால் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்கடா. அறுத்துட்டு போய் தான் யாரோ இது பண்ணிட்டாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னலாம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா என்னடா பண்ண முடியும்? வேணவே வேணாண்டா. இந்த பைரவி இந்த வீட்டை விட்டு போயிட்டாவே நமக்கு எக்கச்சக்கமான சொத்து கிடைக்கும். பணம் நகைன்னு அதிலே படுத்து உருளலாம்டா. அந்த அளவுக்கு அன்னபூர்ணி அக்கா சொத்து சுகம் சேர்த்து தான் வச்சுருக்காங்க. இந்த பைரவி ஒன்று போயிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக அன்னபூர்ணி அக்கா கிட்டேருந்து எல்லாத்தையுமே நம்ம ஏமாற்றி வாங்கிக்கலாம்டா. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. இந்த வீட்டுக்கே உன்னதான் மகாராஜாவாக நான் உட்கார வைக்க போகிறேன். அன்னபூர்ணி அக்காவுக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போய் சேர்ந்துரும்னு நினைக்கிற? ஒன்று சிவாவுக்கு வரணும், இல்லை ஆறுமுகத்துக்கு. எப்படியும் பைரவி இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னா ஆறுமுகம் ஒன்றும் தெரியாத பையன்டா. அவன் பச்சை குழந்த மாதிரி, அவனை ஈஸியாக ஏமாத்திடலாம். அதுக்கப்புறம் நமக்கு தான்டா அந்த சொத்தெல்லாம். நீ கவலையே படாத. இந்த சூரியகாந்தி பூ ஒட்டு மொத்தமாக அதாவது காலி ஆகணும். அதனால் ஒரு ரூபா கூட அன்னபூர்ணி அக்கா லாபம் பார்க்கவே கூடாது. முதல்லே நஷ்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பைரவி இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். இது எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துருச்சு அப்படின்னா நம்ம நினச்சதுமே நடந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா அந்த சிந்து, டேய் அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா. அவெல்லாம் நம்ம காலுக்கு அடியிலடா. அவளை இப்படி எட்டி வச்சோம் அப்படின்னா வெளியே போய் விழுந்துருவா. அதுக்கப்புறம் உள்ளவே வரவே முடியாதுடா. அவளுக்கெல்லாம் இந்த வீட்டில் பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி எங்கள் மகா வந்து சொல்கிறாங்க. இசைக்கு இருந்துட்டு, அக்கா சூப்பராக பிளான் பண்ணியிருக்க. எப்படியோ நல்லபடியாக இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக எல்லாமே நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு ராஜ வாழ்க்கையை வாழலாம்லக்கா. அதாவது கஷ்டப்படாமல் உழைக்காமவே நமக்கு எக்கச்சக்கமான சொத்து வந்து சேரப்போகுது. அப்படி தானேக்கா? கரெக்டாக சொன்ன இசைக்கு. நீ ஆட்கள் கிட்ட சொல்லி நாளைக்கு நைட்டே அந்த சூரியகாந்தி பூவை அழிக்க சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு சந்தோஷமாக அங்கேருந்து போயிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த நம்ம சிந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகி போய் நிற்கிறாங்க. ஏன்னா தன்னோட வீட்டுக்கு எந்த ஒரு கெட்டதும் வந்துடக்கூடாது. முக்கியமாக நம்ம கூட பிறந்த நம்ம தங்கச்சிக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடவே கூடாது. அன்னபூர்ணி அத்தைக்கு ஒரு ரூபா கூட லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னோட வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் கண்டிப்பாக இறங்கி போய் எல்லா விஷயத்துலையுமே நம்ம சிந்து வந்து அதாவது கேட்பாங்க. அதே சமயம் நல்லது நடக்கணுன்றதுக்காக அவங்க இறங்கி எவ்வளோ பெரிய விஷயத்த வேணாலும் செய்வாங்க. சிவா உயிரை காப்பாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. அது மட்டுமா வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களுக்குமே எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்னேகா ஒரு கர்ப்பிணி பெண்ணை பிரசவம் பார்க்கவே முடியாது, அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் நான் பிரசவம் பார்ப்பேன், இல்லைனா வேறு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஈவே இருக்க இல்லாமல் ஒரு அதாவது பெயினோடு வந்த அந்த டெலிவரி பெயினோடு வந்த அந்த லேடியை துரத்தி அனுப்பியிருப்பாங்க. அவங்களுக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. டாக்டர்ஸ் யாருமே ஹாஸ்பிட்டல் இல்லாதப்போ நம்ம சிந்து தான் அவங்களுக்கு டெலிவரி பார்த்து 2 பேரோட உயிரையுமே காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அதாவது காயின்ஸை முழுகிட்டு வந்த 1 வயசு குழந்தையோட உயிரையுமே அவங்க காப்பாற்றிடுவாங்க. இப்படி அவங்க கண்ணு முன்னாடி ஏதாவது அநியாயம் நடந்தால் தட்டி கேட்பாங்க. அதே சமயம் எல்லாருக்குமே நல்லது தான் நடக்கணும், நல்லதே செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிற ஆள் தான் நம்ம சிந்து. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம சிந்து காதுக்கு விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆதாரபூர்வமாக இருக்குது. ஸோ நம்ம சிந்து இதை விடுவாங்களா? எப்படியாவது இந்த இசைக்கையும் இந்த மகாவையும் அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட சொல்லணும். கையங்களவுமா இந்த இசைக்கு மாட்டிக்கிட்டான். இவனை இந்த வீட்டில் இனிமேல் அன்னபூர்ணி அத்தை இருக்கவே விட மாட்டாங்க. இவங்களுக்கு 2 பேருக்கும் கரெக்டான ஒரு பதிலடி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம சிந்து வந்து அன்னபூர்ணியை பார்த்து பேசணும், இந்த வீடியோ ஆதாரத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக இங்கே நம்ம அன்னபூர்ணி கிட்ட போகிறாங்க. ஆனால் அன்னபூர்ணி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பைரவி வந்து வெளியே எங்கேயோ போயிருந்து இப்போது வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே நம்ம பைரவி வந்ததுமே சரி பைரவி கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம். பைரவி நில்லு, பைரவி ஒரு நிமிஷம், என்ன அப்படின்னு ஒரு மாதிரி வெறப்பாக கேட்குறாங்க. ஸோ சிந்து இருந்துட்டு, இல்லை பைரவி
உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உனக்கு கெட்ட பேர் வரதுக்கான காரணமே இந்த வீட்டில் உள்ள 2 பேர் தான். இந்த இசைக்கும் மகாத்தையும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களால உனக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வரப்போகுது பைரவி. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, சி ஒழுங்காக போயிடு. உன்னை விட எனக்கு கெட்ட பேரை தேடி கொடுத்தது யாருமே கிடையாது. உன்னை என் அக்கான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அருவெருப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. உன்னுடைய சுயநலத்துக்காக நீ எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வீட்டுக்குமே எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுருக்க. அன்னபூர்ணி அத்தை உன்னை எப்படியெல்லாம் மலை போல் நம்பினாங்க. அவங்களோட நம்பிக்கையை சுக்குநூறாக உடச்சி அதுதானே நீ. ஒழுங்கா இங்கேருந்து போயிடு. என்கிட்ட எந்த விஷயமும் பேசாத. ஏற்கனவே பண்ணி வச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறமும் ஏதாவது நான் பண்ணுறேன் முக்கியமான விஷயம் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது என்னை டென்ஷன் ஆக்கினேன் அப்படின்னா உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஏதோ அன்னபூர்ணி அத்தை உன்னை ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி வந்து பயங்கர கோவமாக பேசிடுறாங்க. சிந்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. சரி பைரவி கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பைரவியோட மான மரியாதையை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். பைரவிக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவகிட்ட பேச போனேன். ஆனால் அவள் எதுவுமே புரிஞ்சிக்காம நம்ம சொல்ல வரதை கூட கேட்காம அவள் பாட்டுக்கு போயிட்டா. சரி அத்தை தூங்கி எந்திரிச்சு வரட்டும், அத்தைக்கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையுமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம அன்னபூர்ணியுமே தூங்கி முடிச்சுட்டு முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு இப்போது ஹாலுக்கு வந்து உட்காடுறாங்க. பைரவி அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே அப்போ தான் வராங்க. பைரவி ஒரு காஃபி போட்டு கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பைரவியுமே காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க அத்தை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு அன்னபூர்ணி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, அத்தை உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அத்தை. தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஒரே நிமிஷம் கேளுங்க. அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடுறேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மகாக்கு கோவம் வருது. ஏய் போடி இங்கேருந்து. சி உன்னெல்லாம் பார்த்தாவே எங்களுக்கு அருவெருப்பாக இருக்குது. எதுக்காக தேவையில்லாமல் திரும்ப திரும்ப அக்கா முன்னாடி வந்து நின்று அக்காவை கோவப்படுத்திக்கிட்டு இருக்க. போடி ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, உங்களோட முகத்தெரிய தான் நான் இந்த நிமிஷம் கிழிக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய கேடி, நீங்கள் இந்த வீட்டுக்கு எவ்வளோ பெரிய கெடுதலை பண்ண போகிறீங்க அப்படின்றத அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட காட்டணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ ஒன்று மட்டும் இவகிட்ட இருக்குது, இவளால் நமக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னாலாம் யோசிக்கிறாங்க. உடனே இங்கே மகா இருந்துட்டு, என்னடி பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டே இருக்க. ஆமாம் இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே பைத்தியம் மாதிரி இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு துணிஞ்சிருக்கீங்க. கண்டிப்பாக அதை மட்டும் நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் மகா இருந்துட்டு, அக்கா பார்த்தீங்களாக்கா இவ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா, இவளை ஃபஸ்ட்டு வெளியே போக சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, ஏய் சிந்து ஒழுங்காக இந்த வீட்டை விட்டு போயிடு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான். வெளியே எங்கேயாவது வீடு பார்த்துக்கிட்டு கிளம்புடின்னு சொன்னால் நீ பாட்டுக்கு இங்கே இருப்ப. எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையுமே டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்ப. உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஒழுங்காக அந்த வீட்டை விட்டு போடி இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை நான் இந்த வீட்டை விட்டு கூட போயிடுறேன் அத்தை. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டாக்டருக்கு யார் கூடயுமே நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. எப்போ இருந்தாலும் எப்படி இருந்தாலும் டாக்டரை கூட நான் தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன். அதை யாராலுமே மாற்ற முடியாது அத்தை. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகிறேன். இந்த இசைக்கு இருக்கான்ல, இசைக்கும் இந்த மகாத்தையும் சேர்ந்து எவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சுருக்காங்கன்னு தெரியுமா அத்தை? பைரவி அதாவது நீ வீட்டில் உள்ள எல்லாருமே அந்த தரிசு நிலத்தில் எதுவுமே விளையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த நிலத்தை விற்க வைக்கணும் அப்படின்றதுக்காக மகா அத்தை எவ்வளோலாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் அவங்களால விற்க வைக்க முடியல. ஆனால் பைரவி ஆய்வு பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு வழியாக அதில் எல்லாமே விளையும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆய்வில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சூரியகாந்தி பூவையுமே போட்டுச்சு. சூரியகாந்தி பூவுமே ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அதன் மூலமாக நமக்கு எக்கச்சக்கமான லாபம் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் நீ எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க? நமக்கு அப்படி நல்லா ஒன்று சேர்த்து வச்சு பேசாத. நீ இந்த வீட்டில் ஒரு ஆள் கிடையவே கிடையாது, நீ யாரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் முழுசாக பொறுமையாக கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி கோவமாக வெறுப்பாக பேசுகிறாங்க. ஸோ சிந்துவுமே எல்லா விஷயத்தையுமே சொல்ல வராங்க. இப்படி அழகாக விளைஞ்சி இருக்க அந்த சூரியகாந்தி பூவை அழிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அத்தை, இந்த இசைக்கியும் மகா அத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே நம்ம அன்னபூரணி பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. இங்கே இசைக்கு அவ்வளோதான் போச்சு, முடிஞ்சு. இவளுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னே தெரியலையே, இவ ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இசைக்கு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. மகாவுக்குமே ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது.
இப்போது சிந்து இருந்துட்டு அத்தை இந்த சூரியகாந்தி பூவை மருந்து போட்டு அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு தரமட்டமாக்கிட்டு அதன் மூலமாக பைரவிக்கு கெட்ட பேர் வரணும், பைரவி நீங்கள் இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக இந்த அத்தையும் இந்த இசைக்கும் 2 பேருமா சேர்ந்து அந்த சூரியகாந்தி பூவை ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக மருந்தை வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு நைட்டு ஆட்களை வச்சு தூவ சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா இருந்துட்டு எப்படியாவது தப்பிக்கணுன்றதுக்காக, ஐயோ அக்கா இவ சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கக்கா, இவ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணிமே நம்பவே இல்லை. நீ பொய்க்காரின்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் சொல்கிறத நீங்கள் நம்பலை, சரி இந்தாங்க ஃபோனில் பாருங்கள், நான் வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இசைக்கும் மகாக்கும் அப்படி கதி கலங்கி போகுது. உடனே அன்னபூர்ணி அதை வாங்கி பார்க்குறாங்க. இப்போது எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏ மகா இங்கே வாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்கவும் உடனே மகாவுக்கு அப்படியே அள்ளு கிளம்புது. ஐயோ அக்கா அது வந்து அக்கா இவ ஏதோ ஒன்று ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்காக்கா, இதெல்லாம் உண்மை இல்லைக்கா, நான் போய் இந்த வீட்டுக்கு கெடுதல் நினைப்பேனா, அது மட்டும் இல்லாமல் பைரவி இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் ஏன் நினைக்க போகிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கக்கா, சத்தியமாக நான் இது எதுவுமே பண்ணல, சொல்லுடா இசைக்கு, ஆமாம் ஆமாம் அந்த வீடியோவில் இருக்கிறது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு சும்மா என்கிட்ட பேசி நடிக்காதீங்க, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் தான் இதுலேயும் இருக்குது, இன்றைக்கி தான் அந்த விஷயத்த பேசியிருக்கீங்க, அப்போது அந்த நிலத்துல விளைஞ்ச சூரியகாந்தி பூவை எல்லாத்தையுமே அழிக்கணும்னு நினச்சிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்லை. இங்கே பாரு மகா, இனிமேல் நீ இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது, எவ்வளோ பெரிய விஷயத்த செய்கிற, 52 லட்சம் அது உனக்கு என்ன சும்மா வருமா, அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆறுமுகம் வேலை பார்த்துருக்கான்னு உனக்கு தெரியுமா, இங்கே பாரு சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்ட வருத்தம் தெரியாது, இந்த வீட்டில் உன்னை சும்மாவே உனக்கு சோறு போடுறேன்ல, அதான் உனக்கு கஷ்ட வருத்தம் என்னன்னு தெரியல, ஒரு 2-3 நாளைக்கு போயிட்டு வெளியில் பிச்சை எடு, அப்போ தான் உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கையும் மகாவையும் வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. இங்கே இசைக்கும் மகாவும் அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது சிந்து நம்ம அன்னபூர்ணி மனசில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.